யார் உன்னை தப்பாக நினைக்கிறாங்களோ நீ என்னதான் செஞ்சாலும் அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். சில நேரங்களில் நீ செய்யாத தப்பை ஒத்துக்கொள்றதும் செய்யாத பிள்ளைக்கு நீ மன்னிப்பு கேட்கறதும் அந்த உறவை தொடரணும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனால் அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்து ஒரு சரியான நேரத்திலையும் சூழ்நிலையிலும் உனக்கு குத்தி காட்டுவாங்க. எவ்வளவோ கஷ்டங்களும் துயரங்களும் வெளியும் மனசுக்குள்ள இருக்கு. அதை வாய் விட்டு மனம் விட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் இங்க பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய கஷ்ட காலத்துல யாருமே உனக்கு துணையா இருக்க மாட்டாங்க. ஆனா உன்னை யோசிச்சு பார்த்தா நல்லா உனக்கு புரியும். ஒரு காலத்துல யார் உன்னை சந்தோஷப்படுத்தினாங்களோ அவங்களால தான் நீ இந்த கஷ்டத்தையே அனுபவிக்கிறதா இருக்கும். சரியான தகுதியான ஒரு உறவை உன்னால தேர்ந்தெடுக்க முடியலைன்னா வாழ்க்கை முழுதுமே நீ சகிச்சிட்டு அனுசரிச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீ போயிடுவேன். உன்னை புரியாதவங்க இடத்துல நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன் தெரியுமா? உன்னை யாரு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ நீ அங்க கொடுக்குற விளக்கம் பயனற்றது. உன் பலவீனம் என்னவென்று தெரிகிற அளவுக்கு நீ யாருடமும் பழகாதே. ஏன்னா உன்னை ஏமாற்றத்துக்கான முதல் புள்ளி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நன்றி மறந்தவங்களை நினைச்சு நீ வாழ்க்கையில நிம்மதியை இழந்துடாது. ஒரு விஷயத்தை முடிவெடுக்காம தொடங்கிட்டு பாதி வழியில போய் முடிவு எப்படி இருக்கும்னு யோசிச்சேன்னா ஏண்டா அதை தொடங்கினேன்னு தான் உனக்கு தோணும். தயவு செய்து எதுவாக இருந்தாலும் முடிவெடுத்துட்டு தொடங்கு. ரொம்ப நன்றி.